தலைநகர் சென்னையிலிருந்து ஜோசப் விஜய் கேபினெட்டில் 5 அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்காங்க. எனினும் கொளத்தூரில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை தோற்கடித்த ஜெயண்ட் கில்லர் VS பாபு அமைச்சரவையில் இடம் கிடைக்காததால அதிருப்தியில் உள்ளதா தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. இது பற்றி பின்னணி தகவலை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஆட்சி பீடத்தில் அமைந்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் அமைச்சரவை இன்று பதவியேற்றிருக்கு. இதுல சென்னை மாவட்டத்திற்கு பெரும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலினையே வீழ்த்திய VS பாபுவுக்கு இடமளிக்கப்படாதது அரசியல் வட்டாரத்துல பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த 5 பேருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கு. கட்சியின் முக்கிய முகங்கள் மட்டும் இல்லாம தேர்தல் களத்தில் வலுவான வெற்றியை பதிவு செய்தவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில தான் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, பி வெங்கடரமணன், ராஜ்மோகன் ஆகியோருக்கு அமைச்சரவையில் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த தேர்தலின் மிகப்பெரிய சாதனையாளர்னு பார்க்கப்பட்டவர் VS பாபு. இவர் கொளத்தூர் தொகுதியில 3 முறை தொடர்ந்து வென்ற திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சுமார் 8000த்திற்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வீழ்த்தி ஒட்டுமொத்த தமிழகத்தின் கவனத்தையும் ஈர்க்க செஞ்சிருந்தார். முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை தோற்கடித்த VS பாபுவுக்கு கண்டிப்பான முறையில் அமைச்சரவையில் ஒரு முக்கியமான துறை ஒதுக்கப்படும்னு அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்த்து இருந்தாங்க. ஆனா இன்று வெளியாகி உள்ள 9 பேர் கொண்ட அமைச்சர்கள் பட்டியல்ல அவரது பெயர் இடம்பெறாமைய போயிடுச்சு. ஸ்டாலினையே வீழ்த்திய எனக்கு அங்கீகாரம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியோடு VS பாபு அதிருப்தியில இருப்பதா தகவல் ஒன்று கசிஞ்சிருக்கு. கட்சி மேலிடம் அவரை சமாதானப்படுத்தும் முயற்சியில ஈடுபட்டுள்ளதா சொல்லப்படுது. இருப்பினும் அவருக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு ஏதேனும் வழங்கப்படலாம் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்லிட்டு வராங்க. அதே நேரத்துல கட்சியின் சமூகம் மட்டும் இல்லாம மண்டல சமநிலையை கருத்தில் கொண்டு அமைச்சரவை அமைக்கப்பட்டுள்ளதா தாவேகா வட்டாரங்கள் சொல்லுது. எதிர்காலத்துல அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டால் VS பாபுவுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. விஜய் அமைச்சரவையில் அனுபவமும் இளமையும் கலந்த கலவையா காணப்படுறாரு. KA செங்கோட்டையன் போன்ற அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு இடம் அளிக்கப்பட்டிருக்கு. இளைஞர்களுக்கான நிர்மல் குமார், TK பிரபு, கீர்த்தனா போன்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. தலைநகர் சென்னைக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட கொளத்தூர்ல சரித்திரம் படைத்த VS பாபுவின் புறக்கணிப்பு புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழாவிற்கு இடையே ஒரு விவாத பொருளாகவே மாறியிருக்குன்னே சொல்லலாம். விஜயின் அரசியல் நகர்வுகள் மிகவும் அமைதியாக இருப்பதால இந்த ஜெயண்ட் கில்லர் விவகாரத்துல தாவேகா தலைமை என்ன முடிவெடுக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை தினம்தோறும் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தினம்தோறும் இணைப்பில் இருங்கள்.